வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகள் குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் கோபானா அவர்களும் எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் நமது முதல் பார்வை அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், குறிப்பாக ஊடகங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தை பற்றி ஊடகங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்க வேண்டியது ஒரு அவசியம் நான் பார்க்குறேன். ஊடகங்கள் ஒரு ஒரு கொந்தளிப்பான விஷயம், அதாவது பார்ப்பதற்கு கேட்பதற்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்திகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதன் மூலமாக மக்களிடம் அந்த விஷயம் தணிவதற்கு பதிலாக இவங்க அணையாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் காவிரி பிரச்சனை, 2 மாநிலத்திலையும் பிரச்சனை இருக்குன்னா அது தணிவதற்கான வேலையில் தான் ஈடுபடணும். அதை அவங்க தமிழர்கள் அடிக்கிறாங்க, இங்கே கன்னடர்கள் அடிக்கிறாங்கிறத மீண்டும் மீண்டும் நீங்கள் காண்பிக்கிறீங்க. இது போன்ற வன்முறை காட்சிகளை நீ உங்களுக்கே ஒரு பொறுப்பு வேணும் இந்த மாதிரி காட்சிகளை காண்பிக்கும் போது அப்படிங்கிற மாதிரி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இந்த அறிவுறுத்தலை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஊடகங்களுடைய பணிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை தணிக்கிறது அல்ல. முதல்ல இந்த பிரச்சனை இருக்குங்கிறத செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வதுங்கிறது முக்கியமான விஷயம். அது இந்த செய்திகளை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய உயிர்நடை பிரச்சனை சம்பந்தமான ஒரு போராட்டமோ அல்லது ஒரு பிரச்சனையோ எழுந்திருக்கு அப்படின்னா அதை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. அந்த 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 செய்தியை யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதை தெரிவிக்கிறாங்க. நிர்வாக எந்திரத்துக்கு அதை பல கொண்டு செல்வது தான் ஊடகங்களுடைய முக்கியமான பணி. அதற்கு மாறாக அதன் வழியாக மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேரும். ஒரு வகையில் அரசாங்கம் அந்த செய்தியை உள்வாங்கி அதன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்துச்சுன்னா திரும்ப ஒளிபரப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. மாறாக ஊடகங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. குறிப்பாக காட்சி ஊடகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு, சேனல்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருத்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செய்திகளை காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி ஒரு மறைமுக நெருக்கடியை அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாகவும் இப்போ அடிக்கடி அந்த ஒரு காட்சியை ஒளிபரப்புறது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க சொன்னீங்களா இந்த போட்டி போட்டுக்கொண்டு, இந்த போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா, போட்டி போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை அவங்க எரிய வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாம், ஆக்சுவலாக இது விழிப்புணர்வு அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு முதல்ல செய்தியை சொல்லுதல், குறிப்பாக நிர்வாக எந்திரத்துக்கு இந்த செய்தியை கடத்துதல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா திரும்ப ஒளிபரப்பது, குறிப்பாக ஊடகங்களுடைய பெருக்கம் காரணமாக அந்த செய்தியை அனுதினமும் இன்னைக்கு செய்தி 24 மணி நேர செய்தி சேனல் வந்துட்ட பிறகு ஒவ்வொரு செய்தியை பற்றி தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருக்கும்போது மக்கள் மத்தியில் அது குறித்து ஒருவித விழிப்புணர்வு அப்படிங்கிறத தாண்டி அந்த வன்முறையை காட்டும் போது அதனால தூண்டுதல் பெறுறாங்க, கிளர்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ஊடக பெருக்கத்தினாலையும் அந்த தகவல் தொழில்நுட்பத்தினாலையும் ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு ஊடகவியலாளனா மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் இதை அதிக தடவை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதிக தடவை ஒளிபரப்பும் போது மக்கள் மத்தியில் தங்களையும் மீறி ஒருவித கிளர்ச்சி ஏற்படும், அது வன்முறையை நோக்கி இட்டு செல்லும். அப்படிங்கிறதுனால தான் இதை கணிசமான அளவுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அளவில் இதை நிறுத்திக்கிறதுங்கிறது தான் நல்லது. ஆனா ஒரு நடுவண் அரசு அதாவது அந்த துறை சார்ந்த ஒரு நடுவண் அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தேவையான விஷயம் பாக்குறீங்களா? அப்படி இல்ல, இது தணிக்கையோட சேர்ந்த விஷயம். இந்த விஷயத்தை மத்திய அரசு சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை முழுமையா இதை வரவேற்க முடியாது. ஏன்னா இது தணிக்கை சார்ந்த விஷயம். எப்படி எமர்ஜென்சி காலத்துல ஊடகங்களை செய்தி போறதுக்கு தணிக்கை செஞ்சு தான் வெளியிடணும்ன்றப்போ மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு சூழல் வந்துடும். அரசுடைய கேரக்டரையும் நம்ம கவனிச்சுதான் அதையும் சேர்த்து தான் இதை யார் இந்த உத்தரவை போடுறது யார், அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்ன, அவங்களுடைய பின்னணி என்னங்கிறதையும் சேர்த்து தான் இதை பார்க்க வேண்டியது. அதை தாண்டி ஊடகங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு இருக்கு. எப்படி பத்திரிகை சுதந்திரம், அதாவது கருத்து சுதந்திரம்ங்கிறது கட்டற்றது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, அதுவும் ஒரு பொறுப்புக்கு உட்பட்டது. அது போலவே தான் இந்த பத்திரிகை சுதந்திரமோ இந்த மாதிரி செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய இதுவும் அவங்களுக்கு சுய சுதந்திரத்துக்கு அல்லது சுய கட்டுப்பாட்டுக்கு உரியது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை உணரணும் ஊடகம். உதாரணமா நீங்க 75க்கே போயிட்டீங்க, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இது மாதிரி அறிவுறுத்தல் பின்னாடி என்ன மாதிரி கட்டளையா மாறும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு அரசு தரப்பிலிருந்து, அது கட்சிங்கிறத தாண்டி பொதுவாக ஒரு அரசு ஊடகத்தினுடைய செயல்பாடுகளில் கண்காணிக்கிறது, அறிவுறுத்துறது, இதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்வதுங்கிறது ஒரு தேவையானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிற அறிவுறுத்தல் மிக அவசியமான ஒன்று. அது ஒன்றும் அவங்க தணிக்கை மாதிரி அவங்க சொல்லலை, ஒரு அறிவுறுத்தலாக தான் சொல்கிறாங்க. ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு ஊடகம் என்பது பல விஷயங்களை நீங்கள் எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய வீட்டிற்கும் ஒவ்வொரு நேயருக்கும் நீங்கள் கொண்டு போகிறீங்க.
இப்படி கொண்டு போகும்போது சில செய்திகள், இப்போ கர்நாடகத்தில் ஒரு தமிழர் தாக்கப்படுகிறார். யாரோ ஒருத்தன் வந்து முட்டாள்தனமாக அல்லது வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு வகையில் ஊந்தப்பட்டு ஒரு தாக்குதல் நடக்குது. அதை நீங்கள் திருப்பி திருப்பி காட்டுவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பு, இங்கே இருக்கிற கன்னடர்களுக்கு எதிராக தாக்க தூண்டுகிற வகையில் அந்த நிகழ்வு திரும்ப திரும்ப காட்டப்படுவதனால ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனையில் கூட இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது ஒரு முறை தாக்கப்பட்டார்கள். அந்த தாக்கப்பட்ட சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை திரும்ப திரும்ப நீங்கள் காட்டுறதன் மூலமாக இலங்கையில் வாழுகிற தமிழர்கள் சிங்களவர்கள் மத்தியில், ஏன்னா இந்த ஊடகம் உலகம் முழுவதும் போயிட்டுருக்கு, அடுத்த நிமிடமே வந்து உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. பிரிண்ட் மீடியா மாதிரி இல்லை. இன்றைக்கி ஒரு நடந்த செய்தி மறுநாள் காலையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது அப்படி இல்லை, பிரேக்கிங் நியூஸ்னு உடனே போகுது. உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, போட்டி போட்டுக்கொண்டு ஊடகங்களிடையே ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி வந்து ஆரோக்கியமாக இருந்தால் பரவாயில்லை, ஆரோக்கியமற்ற முறையில் வந்து சந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும், டிஆர்பி ரேட்டிங் கூட வேண்டும் என்கிற அடிப்படையில் சில செய்திகள் வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் காட்டப்படுகிறது. இதற்கெல்லாம் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு, கோட் ஆஃப் கான்டாக்ட் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டு நீங்கள் செயல்படணும், ஒரு பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். எதை வேண்டுமானால் ஒன்றும் இல்லை, ஒரு போராட்டம், ஒரு கொடும்பாவி எரிப்பு ஒரு பகுதியில் நடக்குது, அதை நீங்கள் காட்டுறீங்க, அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, தொடர் பாதிப்புகள். அதனால் என்ன பண்ணால் ஒரு கொடும்பாவி எரிப்புக்கு உடனே அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த செயலுக்கு போகும்போது ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அரசியல் இயக்கத்தின் செயல்பாடுகளே ஊடகங்கள் தான் தீர்மானிக்குதுங்கிறீங்களா? இல்லை, சில நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஊடகங்கள் ஒரு காரணமாக அமையுது. ஒரு ஊடகத்தில் ஒரு குடும்பாவி இருப்போ ஒரு சம்பவத்தையே நீங்கள் காட்டுறீங்க, உடனே அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கொடும்பாவி எரித்து அந்த ஊடகத்தின் மூலமாக ஒரு விளம்பரமும் வெளிச்சமும் படுறாங்க. உடனே ஒரு பைட்டு கேட்குறீங்க, பைட்டு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக தங்களை வந்து முன்னிலைப்படுத்துவது, தங்களை வந்து தங்களுடைய குரலை வந்து தொலைக்காட்சி மூலமாக பேசுவதெல்லாம் ஜனநாயகத்தில் வரவேற்கப்பட வேண்டியது. அது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இருந்தால் அதற்கு ஊடக வெளிச்சம் தேவை. சில நேரங்களில் ஆரோக்கியமற்ற செயல்களுக்கு ஊடகம் துணை போகிறது என்கிற வருத்தம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஊடகம் வந்து மிகச்சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக பல பணிகளிலே செயல்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு, தொழில்நுட்ப வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதை வந்து சரியான கோணத்தில், சரியான பார்வையில், சரியான திசையில் நாம் கொண்டு செல்லவில்லை என்றால் அதனால் வந்து இப்போ கடும் விளைவுகள் ஏற்படும். அதே போல் வலைதளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் நான் பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் செய்திகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறாக அப்பட்டமான அவதூறுகளை பரப்புவது, அதன் மூலமாக கேரக்டர் அசாசினேஷன், தொலைக்காட்சியிலேயாவது அந்த கேரக்டர் அசாசினேஷன் குறைவு. ஆனால் சமூக வலைதளங்களில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் போன்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நிமிடமே ஒரு பெரிய பெரிய கேரக்டர் அசாசினேஷன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சில கட்டுப்பாடுகள் இப்போ தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஒரு சுய கட்டுப்பாடு, தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஒரு வரம்புக்குட்பட்டு செயல்படுகிற வகையில் ஏதோ ஒரு வகையில் நம்ம கட்டுப்பாடுகள் விதிப்பது வந்து வரவேற்கக்கூடியது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்போ எந்த தருணத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு காவிரி விவகாரம் வன்முறை காட்சியில் திரும்பி காமிக்காதங்கிறப்ப, அங்கு உள்ள பாஜக தலைவர்கள், அங்கு உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு கன்னடர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற காட்சியையும் இங்கே அடிக்கடி காமிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நேரடியாக அவங்களுடைய அரசியலோட தொடர்புடைய விஷயமா இருக்கு. இவங்க இங்கே உள்ள தேசிய கட்சிகளுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. இவங்க வேற சதானந்தா கவுடா சொன்ன தமிழிசை இங்கே வந்து கன்னடர்களை கண்டிப்போம், கன்னட இனவரியை கண்டிப்போம், சித்தராமையா விலகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சித்தராமையாவோட ரொம்ப வீரியமாக கன்னடர்களுக்கு ஆதரவாக சதானந்தா கவுடா தமிழர்கள் தான் தூண்டி விடுறாங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி டிவி காமிக்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் வந்து அவங்க தன்னளவில் பாதிக்கப்பட்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தேன். அங்கே சீதாராமையா முதலமைச்சர், அதே போல் காங்கிரஸ் கட்சியில் பலர் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க. இவர்களெல்லாம் வந்து ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக அந்த மாநில மக்களின் உரிமைகளுக்காக பேசுவது, இப்போ தண்ணீர் வழங்குவதில் இருக்கிற சிக்கல் குறித்து பேசுவதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக நடக்குது. இதுக்கு அப்பால் கன்னட சாலுவாலிக்கா, வாட்டல் நாகராஜ் போன்ற சிறு சிறு குழுக்கள், அவர்கள்லாம் வந்து என்னென்னா சமூகத்தில்
ஒரு சமூக விரோத காரியங்களை செய்து அதன் மூலமாக தங்களை வளர்த்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். எனக்கு பெங்களூரில் நன்றாக தெரியும். அந்த வாட்டல் நாகராஜ் என்பவர் வந்து தமிழர்கள் நடத்துகிற உணவகங்கள், இந்த ஹோட்டல் பிருந்தாவன் என்கிற ஹோட்டலில் அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் பாடலும் 10 பேரோடு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு வரவேற்பு, மிகப்பெரிய வரவேற்பு, அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை வந்து கவனித்து அனுப்புவாங்க. அதனால் அவர் வந்து அவரை கண்டாவே ஒரு தமிழ் திரைப்படம் வெளியிடனா கூட அவருடைய ஒப்புதல், ஆதரவு, பிளஸ்ஸிங் தேவைப்படுகிறது. அந்த விநியோகஸ்தர் நிறுவனங்களோட தொடர்பு, இப்படி சமூகத்தில் ஒரு சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் சென்டர் ஆஃப் பவர்ன்ற மாதிரி. ஆனால் தேர்தல் என்னென்னா அவர் என்னன்னா 4000 ஓட்டு கூட வாங்க மாட்டார். அவராலே தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் ஒரு பந்தை நடத்த முடிகிறது, ஒரு அராஜக செயலில் ஈடுபட முடிகிறது. கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர் தான் இதை நீங்க தான் சொல்ல முடியுது. இதை வந்து ஏன் அங்க இருக்கக்கூடிய ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த காங்கிரஸோ பாஜகவோ சொல்றது இல்லையா? அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள், இந்த கன்னட நடிகர் ராஜ்குமாருடைய ரசிகர்கள், இந்த மாதிரி அமைப்புகள், வாட்டல் நாகராஜ், இவர்கள் செயல்களை கண்டிக்க முடியல. அந்த மாதிரி டவரிங் பர்சனாலிட்டி, லீடர்ஷிப் எல்லாம் மாநிலங்களில் குறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு மக்கள் செல்வாக்கு தேசிய கட்சிக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. பாஜகவிலையும் காங்கிரஸ்லேயும் ஒரு பெரிய நிஜலிங்கப்பா மாதிரி, ஒரு அனுமந்த் ஐயா மாதிரி, ராமகிருஷ்ண ஹெக்டே மாதிரிலாம் லீடர் கிடையாது. இப்போது அவர்கள் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களாகிறதுனால இவர்களை கண்டிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்களை பகைத்து கொள்ளவும் முடியாது. பகைத்து கொண்டால் அந்த அரசு இயந்திரமே ஸ்தம்பிக்கிற வகையில் இவர்கள், ஏன்னா ஒரு சிறு கூட்டம், ஒரு 1000-2000 பேர் சேர்ந்து கர்நாடக மாநிலத்தையே ஸ்தம்பிக்கிற வகையில் போராட்டம் நடத்துகிற சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அதை உங்களை போன்றவர்கள் இவ்வளவு வெளிப்படையா பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான பதிவான. எனக்கு கர்நாடக அரசியல் நன்றாகவே தெரியும். அங்க இருக்கிறவனுங்க அங்குள்ள தேசிய கட்சியினுடைய பலவீனத்தை பற்றி நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுறது ஒரு அவசியமான பதிவா பாருங்க. இன ரீதியா, உணர்வு ரீதியான பிரச்சனையினால அவர்கள் அது வந்து கண்டு காணாம தான் இருக்க முடியுது. பெரிய அளவில் கைது செய்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த வன்முறையை ஒடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கு. நிச்சயமா அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுடைய நடவடிக்கை தான் இந்த இடத்துல நம்ம பேசின தலைப்புக்கு ஒட்டியது இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸோட தான். ஏன்னா வந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து தெளிவாக சொல்றாரு, கனத்த இதயத்தோடு தண்ணீர் திறந்து விடுறேன்னு. இதுவும் கூட ஒரு வகையில் அரசியல் ரீதியான ஒரு கருத்து தான். அதாவது தண்ணீர் விடுறதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து தான். அதாவது நாங்கள் விடுறோம், ஆனால் உள்மனத்தோட உள்ளார்ந்த ஈடுபாட்டோட விடலை அப்படிங்கிறத மாதிரியான ஒரு மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறாரு. அதே போல சதானந்த கவுடாவும் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோணத்திலிருந்து அவர் தன்னுடைய பார்வை வெளிப்படுத்துறாரு. மத்திய அமைச்சர் வந்து அவருக்கு சொல்லக்கூடாது. ஆனாலும் கூட அவர் கர்நாடகத்தினுடைய பிரதிநிதியா தான் அவர் பேசுறாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கலையோ அல்லது பிரச்சனையோ எழுப்பல. ஆனா இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த கன்னட ரக்ஷண வேதிகை, வாட்டால் நாகராஜோட அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாம யாருடைய, அதாவது போலீசாருடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் மீறின்னு கூட சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் அந்த பார்வையிலேயே இல்லை. அந்த கேமராவை படம் பிடிக்கிறப்ப அந்த இடத்துல அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்க நேரடியா வந்து தமிழர்களை தாக்குறது, அந்த காட்சிகளை ஒளிபரப்புறது, அதுதான் வந்து அந்த காட்சிகளை பல நேரங்கள்ல ஊடகங்களுக்கு செய்தி சொல்லிட்டு தான் வர்றாங்க. இந்த ஹோட்டல் அடிக்க போறோம் சொல்லிட்டு தான் அவங்க வர்றாங்க. கேமராக்கு ஃபேவரா இருக்கணுங்கிறது தெரிஞ்சு இந்த டிவில வரணுங்கிறதுக்காக தெளிவா அந்த காட்சிகளுக்கு அந்த போட்டு செய்யறாங்க. பயம் இல்லை அப்படின்னா காரணம் என்னன்னா, அங்க நிர்வாக இயந்திரம் வந்து அவங்களுக்கு ஒரு வகையில மறைமுக தூண்டுதலாகவும் இருக்கு. அல்லது அதை வந்து ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகள், அதாவது தடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்க இயந்திரம் எடுக்கலங்கிறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் செய்யறது, அதை திரும்ப ஒளிபரப்புறது தான் வந்து மிகப்பெரிய அடுத்தடுத்த கட்ட வன்முறைகளுக்கு இட்டு செல்லுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை தடுக்கணும். இல்லை, இப்போ மொழி வழி மாநிலங்கள் 1956களில் அமைக்கப்பட்ட பிறகு நிர்வாக வசதிக்காக தான் அமைக்கப்பட்டது. அது என்ன ஆகிப்போச்சு, ஏதோ கர்நாடகான்றது ஒரு தனி நாடு போலவும், அந்த காவிரி வந்து அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் போலவும் அவர்கள் உரிமை கொண்டாடுவது, எங்களுக்கு தண்ணீர் இல்லை உங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்ற அந்த பேச்சு வந்து அந்த உரிமையின் அடிப்படையில் வருது. அந்த மொழி வழி மாநிலங்கள் அமைப்பதற்கு முன்பு சென்னை மாகாணம், மைசூர் சமஸ்தானம் இப்படிலாம் இருக்கிறப்போ, ஆனா மொழி மாகாணத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் கமிட்டி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை சொல்றேன் வந்து 1923லயே 24லயே இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக காங்கிரஸ் மொழியின் அடிப்படையில் மகாத்மா காந்தி அறிவுரையின்படியில் நாங்கள் வச்சிட்டோம். அது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் வந்து அவங்க வந்து நடந்து கொள்வது என்பது, ஏற்கனவே எல்லாம் சென்னை மாகாணத்தில் நம்மெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த
மொழியின் அடிப்படையில் மாகாணம் அமைக்கப்பட்ட காரணத்தினால அங்கே தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் மொழி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. ஆக இது ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு மொழி பேசுபவர்கள் மட்டுமே இருக்கிற நாடு கிடையாது. பல மொழி பேசுகிறவர்கள், ஆனால் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் இங்கே. அதே போல் அங்கே பெரும்பான்மையானவர்கள் கன்னடர்கள். அதனால் அது கர்நாடகான்ற மாநிலம், தெலுங்கு இப்படி பிரித்தோம். இது என்ன ஆயிடுது, இது கன்னடர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அதான் வாழணும், அங்கே இருக்கிற அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறாங்க. இது எந்த நோக்கத்திற்காக நாம் மொழிவழி மாநிலம் அமைத்தோமோ அந்த நோக்கத்தை குழி தோண்டி புதைக்கிற வகையில் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற மொழி வெறியர்கள், கன்னட வெறியர்கள் செயல்படுறாங்க. இது பற்றி அன்றைக்கே மகாத்மா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மொழிவழி மாநிலம் அமைப்பதில் அவருக்கு நிறைய தயக்கம். இது மேலும் இந்த நாடு சிதறுண்டு போகுமோ என்ற அச்சம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் தனி நாடு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் அனுமதிப்பது இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல். அதெல்லாம் அந்த ட்ரிபியூனல் ஒப்பந்தம், அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசு இருக்குது. சீதாராமையா அதை செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் உடனே அதை செய்தால் அதை வைத்துக்கொண்டு அவரை கவிழ்ப்பதற்கு அங்கே முயற்சி நடக்குது. பாஜகவே அந்த முயற்சியில் ஈடுபடுகிறது. அரசியல் இருக்குது. எல்லாமே தண்ணியை திறந்து விடக்கூடாது என்பது கர்நாடகாவில் ஒரு அரசியல் ஆகிவிட்டது. அது ரொம்ப துர்பாக்கியமான நிகழ்வுகள். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஊடகங்களுக்கு 2 மாநிலத்தில் இருக்க ஊடகங்களுக்கும் அவர்களும் அறத்தோடு செயல்படணும், அதே சமயம் இதை காண்பிக்காமல் இருக்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை, திரும்ப அந்த ஊடகங்கள் தமிழகத்தையும் கர்நாடகத்தையும் சமத்தட்டில் வச்சு பார்க்குறதே நான் எதிர்க்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் தமிழகம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மாநிலம், குறிப்பாக வாங்கக்கூடிய நிலைமையிலையும் கர்நாடகம் பாதிக்கப்பட மாநிலமாக இருக்குது. கர்நாடகம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாநிலமாக இருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் கொடுத்த பிறகும், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும்படி தண்ணீர் கொடுத்த பிறகு அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்பட்டு அங்கே வன்முறை நிகழுது. தமிழகத்தைச் சேர்ந்த பேருந்துகள்லாம் கொத்து கொத்தாக தீக்கிரையாக்கப்படுது. ஆனால் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ 1 அல்லது 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒப்பிடவே முடியாது. ஆனால் ஊடகங்கள் தொடர்ந்து தமிழகம் கர்நாடகம் அப்படின்னு 2த்தையும் சமதட்டில் வச்சு பார்க்கறதே முதல்ல தவறு. இது எந்த வகையிலும் இந்த பொருத்தப்பாடு உடையதே அல்ல. இது இந்த இடத்துல பிரதமர் கூட அமைதி காக்கணும்னு பொதுவாக அதுவே தவறுங்கிறேன். அவர் இந்த இடத்துல தான் எல்லா விஷயத்தையும் காவிரிக்கு அல்லது முல்லை பெரியாறு விஷயங்கள் எல்லாம் நீதிபதி ஸ்தானத்தில் இல்லாமல் வழக்கறிஞர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வன்முறைன்னு வந்த உடனே திடீர் நீதிபதி ஸ்தானத்தை மத்திய அரசு எடுக்குது. இது எப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுதான் தவறுங்கிறேன் நான். இப்போ தமிழகத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். அதாவது இயல்புக்கு மாறாக ரொம்ப கட்டுப்பாடாக இருக்காங்க. இது வரைக்கும் ஏதோ இரு சம்பவங்கள், அதை கூட நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டும்போது என்ன ஆகுது, அந்த சம்பவத்துக்கு இந்த சம்பவத்துக்கும் போட்டின்ற மாதிரி அமைந்து விடக்கூடாது. ஏன்னா இது சின்ன சின்ன விஷயங்கள். அது ஒரு பேருந்துகள், நூற்றுக்கணக்கான பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டு வன்முறை அங்கே அதிகமாக நடக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு கர்நாடகா பேங்க்கு அந்த மாதிரி சில இடங்கள்ல போய் அது மாதிரி பண்ணாங்களே தவிர மற்றபடி நமது மக்கள் சகிப்புத்தன்மையோடு நாம் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை முதிர்ச்சியை தமிழக மக்கள் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. கன்னட மக்களை விட தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒருமைப்பாட்டை அதிகம் நேசிக்கிறாங்கன்னு சொல்லலாமா? நேசிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம், ரொம்ப மெச்சூர்டா இதை இந்த இஷ்யூவை பார்த்தாங்கன்றது, ஒரு முதிர்ச்சியோடு இந்த பிரச்சனையை அணுகினார்கள். நீதிமன்றம் இதில் தலையிடுகிறது, நமக்கு நியாயம் கிடைப்பதற்கு நீதிமன்ற தீர்வு நமக்கு சாதகமாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் மக்கள் ஒரு அரசு இந்த முடிவை பார்த்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தும் ஒரு அமைப்புக்கு கட்டுப்பட்டு இவங்க செயல்படுறாங்க தமிழர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அது குறித்து சார்ட்ட விரிவாக பேசணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அது குறித்து தொடர்ந்து படித்து வாசித்து எழுதிட்டு வரீங்கிற முறையில் கேட்குறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது 80 தேர்தலில் இருந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. யார் தலைவரோ அதை முன்னிட்டு தேர்தல் வரும், தேர்தல் கூட்டணி வரும், அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு என்றைக்குமே அப்படி ஒரு ரோல் உண்டு. அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கும் இங்கே கூட்டணி அமைகிறதுக்கும் உள்ள விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு மாநில தலைமையும் அந்த தேசிய தலைமையும் இந்த தலைமை பதவிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
மிக முக்கியமாக வந்து கடந்த 4 மாத காலமாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மீது இருந்த மிக மிக முக்கியமான விமர்சனம் வந்து தலைமை இல்லாத தமிழக காங்கிரஸ் அப்படிங்கிறது. இது வந்து தமிழ்நாடு நீங்கள் முன்னாடி சொன்னது போல் மொழிவாரி மாகாண பிரிவினைக்கெல்லாம் முன்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு உருவாயிடுச்சு. ஆனால் இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு தமிழக காங்கிரஸுக்கு 4 மாத காலம் வந்து தலைவர் பதவி இல்லாமல் இருந்ததுங்கிறது வந்து இதுதான் முதன்முறை. எனக்கு தெரிஞ்ச ஐயாவுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதன்முறை. இது வந்து மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். இன்றைக்கி அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருநாவுக்கரசர் அவர்களை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கியிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல நீடாத அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குறிப்பாக வந்து தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து இது தொடர்பான ஒரு நிலையை எடுக்க முடியாத ஒரு சூழல். ஐயா கோபண்ணா ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்க, இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அப்படின்னு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவான விஷயம். அதை கடந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு திருநாவுக்கரசர் அவர்களை தலைவராக நியமிச்சிருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னது வந்து இந்த எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறது, அதுக்கு தகுந்த மாதிரியான கூட்டணிக்குமான ஒரு தொடர்பு வந்து எப்போதுமே வரலாறு கடந்த காலங்களில் பல வரலாறுகள் உண்டு. உதாரணமா வந்து மூப்பனாரை வந்து தலைவரை நியமிச்சா யார் கூட கூட்டணி, பழனியாண்டியை நியமிச்சா யார் கூட கூட்டணி, வாழப்பாடி ராமமூர்த்தியை கூட்டணி சுப்பிரமணியம் தலைவரான திமுக எதிரான கூட்டணியா ஆதரவான கூட்டணியா அப்படிங்கிறது வந்து கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த இருந்துட்டே இருந்திருக்கு. ஈவன் டெல்லி தலைமை கூட குறிப்பா திமுக தலைமையோடையோ அல்லது அதிமுக தலைமையோடையோ மறைமுக கலந்து ஆலோசனை நடத்திலாம் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து நியமித்ததெல்லாம் வந்து கடந்த காலங்களில் வரலாறு. ஆனால் இன்னைக்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு 10-15 ஆண்டுகளில் வந்து அப்படியான சூழ்நிலை எதுவும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா திமுகவுக்கும் அதாவது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கான கூட்டணிங்கிறது வந்து முறிஞ்சு போன பிறகு அதன் பிறகு அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் முழுக்க முழுக்க வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்களாக தான் பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களாக வர்றாங்க. அது தங்கபாலுவாக இருந்தாலும் சரி, ஈவி.கே. இளங்கோவனாக இருந்தாலும் சரி, இப்போ திருநாவுக்கரசரை போட்டிருக்காங்க. இவரு கூட வந்து அதிமுக தலைமையோட மிக நெருக்கம் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். ஆனால் அவர் என்னைக்கு பிரிஞ்சு வந்தார், 96 பிரிஞ்சு வந்த பிறகு தொடர்ந்து திமுக தலைமையோட நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து திருநாவுக்கரசருடைய போக்காக தான் இருக்குது. அதனால வந்து இந்த தலைவரை மட்டுமே வச்சு காங்கிரஸ் எந்த மாதிரியான கூட்டணியை வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க சூழலில் திமுக காங்கிரஸ் இதுதான் வந்து கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. திருநாவுக்கரசரால் இது பெரிய மாற்றம் வந்துருமா அப்படிங்கிறதுல எனக்கு உடனே. ஏன்னா இப்ப வந்து இந்த கூட்டணி தலைமை வந்து வரும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் யாரா இருக்கிறாங்கிறதையும் திமுக வந்து தீர்மானிக்கிறாங்க. குறிப்பா திமுக போன்ற கட்சியில அது ரொம்ப ஆர்வம் செலுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் வர்றதுல அந்த நேரத்துல இப்படி ஒரு காய் நேரத்துல வருது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது நீங்க பாக்குறீங்க. இல்ல திருநாவுக்கரசர் வந்ததுனால இது வந்து பெரிய மாற்றத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிற ஒருவேளை ப. சிதம்பரம் போன்றவர்கள் வந்தால், ஏன்னா வந்து தமிழ்நாடு இந்த தேர்தல் வெற்றியில காங்கிரஸுடைய பங்களிப்பு மிக அதிகம்னு சொல்லக்கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்கள் சமீப காலமா திமுகவோட லேசா முரண்படுற ப. சிதம்பரம் போன்றவர்கள் தலைவராக வந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது போன்ற மாற்றங்கள் வரலாம். இவர் ஏற்கனவே திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு. இப்போ திருநாவுக்கரசர் கூட திமுகவுக்கு அனுசரணமாக செயல்படக்கூடியவர் தான். அதனால திருநாவுக்கரசர் பெரிய மாற்றம் வந்துடும், கூட்டணி மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்றது என்னால் சொல்ல முடியல. சரி, இப்போ தலைவராக திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஈவி.கே. அவர்கள் வந்தபோது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதாவது வந்து கட்சியை வந்து அதாவது அவருடைய பாணி அப்படிங்கிறது எந்திரிச்சு நடக்க வைக்குது. காங்கிரஸ் கட்சியை பற்றி தினமும் அன்றாட செய்தித்தாளில் வருவது, அதிமுக ஆளும் தலைமையை பற்றி கடுமையாக விமர்சிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்புடன் இருக்க வைத்தார் அப்படிங்கிறத எல்லா கட்சியினரும் ஒரு அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலரும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஈவி.கே.இடமிருந்து இப்போ திருநாவுக்கரசு வந்ததில் என்ன மாதிரி தொண்டர்கள் உணர்றாங்க? அந்த பாணி அப்படியே தொடருமா? இல்லை, அருமை நண்பர் முத்துக்குமார் அவர்கள் தேர்தல் அரசியல், தமிழக அரசியல், இந்திய அரசியல் இவற்றை பற்றியெல்லாம் ஒரு அற்புதமான நூலை எழுதி வெளியிட்டவர். அவருக்கு இந்த கருத்து இப்போ சொன்னதெல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது வந்து ஒரு சோதனையான காலகட்டத்தில் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் 2014 நவம்பர் மாதம் தலைவராக நியமிக்கப்பட்டார். அது என்ன சோதனை என்று சொன்னால், காங்கிரஸிலே ஒரு 10 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு சுயநலத்திற்காக அன்றைக்கி வந்து ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்க இருந்த அதே நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஈவி.கே. நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டதன் மூலமாக தமிழ் மாநில காங்கிரஸ் உதயத்தினால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி வைக்க முற்பட்டு அதில் ஏமாற்றமடைந்து கடைசியாக மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து தன்னுடைய அடையாளத்தை அது இழந்து விட்டது. இன்றைக்கு
அதுக்கப்புறம் 18 மாதங்கள் ஈவிகேஎஸ் வந்து அந்த போட்டிக்கு ஈடு கொடுத்தது இவிகேஎஸ் தலைமை தாங்கிறீங்க. ஒரு அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்று 2 நிலைகளில் ஒரு கடுமையான நிலை. திமுக கூட இந்த அளவுக்கு அதிமுகவை எதிர்க்க தயங்கிய நேரத்தில் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து ஒரு அரசியல் சூழல் இருந்தது. அதன் மூலமாக காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலே அதிமுக எதிர்ப்பு அரசியல் களத்தில் ஒரு காங்கிரஸுக்குன்னு ஒரு இடத்தை அவர் பிடித்தார். 2014 காங்கிரஸ் கட்சியை யாரும் கூட்டணி சேர்க்க தயாராக இல்லாத ஒரு தீண்டத்தகாத கட்சியாக ஞான தேசிகன் தலைமையில் இருந்தபோது கருதப்பட்டது. ஆனால் இவரது அதிமுக எதிர்ப்பு அரசியல் தீவிரத்தன்மையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்கு கூட்டணியில் வந்து சேருங்கள் என்ற அழைப்பு வந்து கூட்டணியில் சேர்ந்தோம். 41 இடங்களில் போட்டியிட்டோம். 8 இடங்களில் 3வது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காங்கிரஸ் தலைமை, குறிப்பாக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்று மிகப்பெரிய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்திய காரணத்தால் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று ஈவிகேஎஸ் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்துட்டார். ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைக்கிறோம், கம்யூனிஸ்டுகள் தோற்ற இந்த தேர்தல், தேமுதிக தோற்றது, அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள், மதிமுக என எல்லா கட்சிகளும் 3வது கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அப்புறம் 4வது கட்சியில் 5வது கட்சியில் யாருமே இல்லாத இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் 8 இடங்கள் பெற்றது எங்கள் தோழர்கள் மனநிறைவு அடைகிறார்கள். அவர்கள் கூட்டணியோட ஒப்பிடும்போது நீங்க ஒரு வலிமையான கூட்டணி இல்லையா திமுக? இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு 3வது இடத்தை பிடிச்சிருந்து ஒரு மனநிறைவோடு தான் இருந்தது. ஆனால் தலைமை அது வேறு விதமாக சிந்தித்த காரணத்தால் பதவி விலகிறார். இப்போ வந்து 4 மாதங்களாக நண்பர் சொன்ன மாதிரி ஒரு அசாதாரண சூழல். இவ்வளவு காலம் தாழ்த்தி இருக்கக்கூடாது. ஒரு தலைவரை நியமித்தல், அதுவும் திருநாவுக்கரசு தலைவராக போடுறதுல இதெல்லாம் ஓரிரு நாட்களில் ஒரு வாரத்தில் 5 நாளில் 10 நாளில் முடிவெடுத்து அறிவித்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த முடிவெடுப்பது காலதாமதமாகி காங்கிரஸில் மிகப்பெரிய சோர்வு. இந்த 4 மாதங்களாக என்னை போல 40-45 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு தலைவரை நியமிப்பதில் இவ்வளவு தாமதமா அப்படின்ற ஒரு மன வருத்தம். ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலை, அவர் ஒன்றும் கட்சிக்கு தலைவர், அது இருக்கிற 5-6 பேரில் யாராவது ஒருத்தர் நியமித்திருக்கலாம். காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு அவ்வளவு ஒரு அலட்சியம் இல்லை, ஒரு முடிவெடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. இது போன்ற காரணங்களை வச்சுதான் தமாக திருப்பி உருவாச்சு. அந்த முடிவெடுப்பு தாமதமாகி தலைவர் நியமிச்சிட்டாங்க. இப்போ சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு கட்சி என்ன நிலை எடுக்கிறது என்பதை அகில இந்திய தலைமையோடு தொடர்பு கொண்டு முடிவெடுக்கிறதுக்குள்ளாக அந்த பிரச்சனை முடிஞ்சு வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுறோம். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கப்படணும். இப்போ இவர் தலைவராக வந்திருக்கார். பொதுவாக நிறைய பேர் தலைவராக வரணும்னு விரும்பினார்கள். அதில் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸை வந்து தலைவராக போடணும்னு ஈவிகேஎஸ் கடிதம் எழுதினார். இல்லைன்னா சோசன் ஆட்சி எப்படியாவது போட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இவரை தலைவராக போட்ட உடனே முதல்ல அந்த செய்தி வந்தப்ப கருத்து மாறுபாடு கொண்டவரும் கருத்து வேறுபாடு மட்டுமல்ல, அந்த தலைவரை நியமிக்க கூடாது என்று சொன்ன அவர் முதலாக ஒரு வாழ்த்து தெரிவித்து நீங்கள் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை கொடுத்துருக்கார். இப்போ அவர் வந்து தனது பணியை தொடங்க வேண்டும், எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா காங்கிரஸில் பல குழுக்கள் இருக்காங்க, பல தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போய் செயல்படணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஞான தேசிகன் அவர்கள் காலகட்டத்தில் இல்லாதது ஈவிகேஎஸ் அவர்கள் நியமித்ததுக்கு பிறகு காங்கிரஸ் 2ஆக உடைந்த போது கூட எழுந்து நின்றது அவருடைய தனித்தன்மை காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் ஞான தேசிகன் அவர்கள் காலத்தில் குழு அரசியல் அந்த அளவுக்கு இல்லை. சத்தியமூர்த்தி பவனில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா அந்த அளவுக்கு வேஷ்டிலாம் கிளியலை, பெரிய லெவலில் பிரச்சனை இல்லைங்கிற விஷயங்கள் வந்து வந்தது. அவர் காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கோஷ்டி சண்டை நடக்கலைங்கிற விஷயம் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் காலமாகவே சில ஆண்டுகளாகவே இந்த சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு சில ஈவிகேஎஸ் அவர்கள் காலத்திலையும் வந்தது இல்லை, சின்ன சின்ன சம்பவம் ஒரு மாத்திரம். முன்னெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடிகர் திலகம், சிவாஜி, மூப்பனார் இந்த மாதிரி நேரங்களில் கூட்டங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும், தகராறு சண்டைகள்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு. ஞானதேசிகன் பீரியடு ஞானதேசிகன் செயல்படலை. அவர் வந்து ஒரு மைக்கு, ஒரு கூட்டம்னா மைக்கே வைக்க வேணான்னுவார். மைக் வச்சா பேசுவீங்க, பிரச்சனை வரும். ஒரு பிறந்தநாள் விழாவாக பூ அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே கலைஞருவோன்னுவார். இப்போ ஈவிகேஎஸ் வந்த பிறகு என்னாச்சு, ஒரு பிறந்தநாள்னா உடனே அது ஒரு கருத்தரங்கம் வைப்போம், நாங்கள் கூட்டம் நடத்துவோம், மைக்கில் பேசுவோம், விஷயங்களை பேசுவோம், அது மாதிரி அரசியல். இப்போ அதனால் இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ வந்திருக்க புதிய தலைவர் இருக்கிற பல தலைவர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் அரவணைத்து கொண்டு
ஒருங்கிணைத்து செயல்படணும். ஏன்னா செயல்பட்டால் தான் நம்ம வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு தோற்றத்தை புதிதாக குழு நியமிக்கப்பட்ட அரசியல் தலைவர் இருக்கக்கூடாது. திருநாவுக்கரசர் அவர்கள் குழு மனப்பான்மையோடு செயல்பட முடியாது. செயல்படாமல் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு காங்கிரஸுடைய தன்மை குறைவுங்கனால அது குழு அரசியல் இன்னைக்கு வந்து இல்லைன்னு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் கட்சியில் பெரும்பாலான கட்சி வந்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. அதற்கு ஒரு வலுவான ஒரு அடிப்படை அவருக்கு இருக்குது. அவரையும் அரவணைத்து கொண்டு, ஏன்னா எல்லாரும் ஒத்துழைக்க தயாராக இருக்காங்க. அவருக்கு உரிய இடத்த அவங்க கொடுக்கணும். கொடுத்தா எல்லாரும் சிதம்பரம், தங்கபாலு இருக்கிற எல்லாருமே சேர்ந்து செயல்படணும். செயல்பட்டால் வருகிற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படுகிறது. இம்மிடியேட் சேலஞ்ச் என்பது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் எந்த அடிப்படையில் போட்டியிடுவது? ஏற்கனவே சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20% இடங்களை பெற்று நாங்கள் போட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு உடன்பாடு இங்கே ஏற்படுமா? அந்த ஏற்பட்டால் எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது? ஏன்னா 20,000 வேட்பாளர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உடன்பாடு காணணும். அது வந்து ஹெர்குலியன் டாஸ்க்கு, மிகப்பெரிய பணி. அது வந்து மாநில அளவில் செயல்பட முடியாது. மாவட்ட அளவில் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நிறைய பணி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்பது ஏற்கனவே சட்டமன்றத்தில் முடிவானது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரை அது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுகவுக்கு அடுத்த கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. அந்த கூட்டணி வந்து இன்னும் விரிவுபடுத்தப்படணும். மதசார்பற்ற சக்திகள்லாம் இன்னும் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு மதசார்பற்ற கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வேறு, உள்ளாட்சி தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேர்ந்து வகுப்புவாத பாஜகவை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்துவது தலையாய பணியாக மதசார்பற்ற சக்திகளுக்கு நிச்சயம் இருக்கும். அதை தலைவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு பெரிய இல்லை, அதை வந்து காங்கிரஸ் முன்னெடுத்து செல்லணும். நான் உங்களோட இப்போ காங்கிரஸ் தலைவராக இப்போது வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களுக்கு வந்து சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அவருக்குன்னு ஒரு குழு அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை நம்ம இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது வருது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் இருந்தவர், அதில் நடுவண் அரசியல் அமைச்சராக அங்கம் வகித்தவர்ங்கிறது, அப்புறம் அதிமுக தான் அவருடைய அடிப்படை போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் மீது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார். இவருடைய பாரம்பரியத்தோடு பார்க்கும்போது காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் எல்லா தரப்புலேருந்து வைக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் வருது. இப்போ இந்த விஷயங்கிறது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு இப்படி வந்திருக்கிறதுங்கிறது எந்த லெவலில் மற்ற தலைவர்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் சேர்ந்தவங்களா தான் வந்து கொண்டு வர்றது. பிரிந்து வந்தவர்கள் கூட மீண்டும் வந்து தலைவரெல்லாம் இருக்கிற வரலாறுலாம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உண்டு. ஆனால் திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலே அதுதான். ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் கோஷ்டி அரசியல் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. எப்படி ப. சிதம்பரம் கோஷ்டி, ஈவி.கே. இளங்கோவன் கோஷ்டி, தங்கபாலு கோஷ்டின்னு இருக்குதோ அதுபோல் திருநாவுக்கரசர் கோஷ்டி அப்படின்னு இது வரைக்கும் வெளிப்படையாக எதுவும் தெரியல. அது வந்து இவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். அதே சமயத்தில் அதுதான் இவருடைய பெரிய மைனஸும் கூட. ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதாவது 20,000 இடங்களை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திருநாவுக்கரசருக்கு இருக்கக்கூடிய ஹெர்குலியன் டாஸ்க் என்னென்னா, ஐயாவே சொன்ன 60% கோட்டா. ஈவி.கே. இளங்கோவனுக்கு இப்போவே 60% பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு ஐயாவே சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்தே அந்த கோட்டா அரசியலுங்கிறது ஆரம்பிக்குது. எப்படி குழு அரசியலோ அதே போல் இடப்பகிர்வில் கோட்டா அரசியலுங்கிறது ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த 60% ஈவி.கே. இளங்கோவன் ஆதரவாளர்களுக்கு ஒதுக்கி விட்டுட்டு மீதி இடங்களை வந்து இதர கோஷ்டியினருக்கு ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பலவீனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து திருநாவுக்கரசருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த பொதுவாக வந்து எல்லா பத்திரிகைகளையும் கூட திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஒரு வகையில் அவர் திராவிட பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறத விட எம்ஜிஆர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எம்ஜிஆரால் தமிழக அரசியலுக்கு வந்த பெருங்கூட்டத்தில் திருநாவுக்கரசர் ஒருவர். அவரை அடியொட்டி தான் வந்து திருநாவுக்கரசர் செயல்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் இந்து தேசியத்தை ஆதரிக்கிற பாஜகவிலேயே வந்து அவர் இருந்தவர். இந்திய தேசியத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிற காங்கிரஸில் தான் இப்போ அவர் தலைவராக இருக்கார். அதனால் வந்து அவரை வந்து திராவிட பாரம்பரியம்னு ஒரு சுட்டி காட்டுறதை விட அவர் எம்ஜிஆர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர். எம்ஜிஆருக்கும் வந்து இந்த தேசியத்தின் மீது ஒரு காதல் வேறுபாடு இருக்கு. திராவிட இயக்க பாரம்பரியத்துக்கும் எம்ஜிஆர் பாரம்பரியம் வேறுபாடு நிச்சயமா இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவரை பார்க்குறப்போ திராவிடியன் ஐடியாலஜிலிருந்து வந்தவர்னு அவர் சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பலவீனம். ஏன்னா கடந்த காலங்களில்
தொடர்ந்து எத்தனையோ ஆண்டு காலமாக பரம்பரையாக காங்கிரஸில் இருக்கிறவங்க எப்படி திருநாவுக்கரசரோட இணங்கி போவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஐயா கோபனெல்லாம் காமராஜர் காலத்துலேருந்து தொடர்ந்து இருக்கிறவங்க. இப்போ வந்து ஐயா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் வந்து திருநாவுக்கரசரோட ஒத்து போவோம் அப்படின்னு. அந்த ஒத்து போகிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு வெற்றிகரமான மாநில கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் திருநாவுக்கரசர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், தமிழகம் முழுக்க அறியப்பட்ட முகம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் தலைவர் கூட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவரோடையும் இவரால் ஒருங்கிணைந்து செயல்பட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இவர் வந்து காங்கிரஸுக்கு அப்பாற்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அதை நீங்க அதை நேர்மறையா பார்க்கலாமே. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தானே அந்த பூசல் இருக்கும். இவரை ஏற்றுக்கொள்கிறப்ப ஏற்கனவே பகமையா இருக்கிறவங்களை விட புதுசா ஒருங்கிறப்ப ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதாவது EVK இளங்கோவன் அவர்கள் பீட்டர் அல்போன்ஸுக்கு ஆதரவா இருக்கிறார். அவர் வந்து தமாகவிலிருந்து இப்பதான் சமீபத்தில் வந்தார். அவர் வந்து தலைவராக வரணும் கடிதம் எழுதார். ஆனால் திருநாவுக்கரசருக்கு எதிராக கையெழுத்து வேட்டை தான் நடக்குது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அவர் காங்கிரஸ்க்குள்ள இருந்தவரா காங்கிரஸ்க்கு வெளியில இருந்தவராங்கிறத வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுதான் வந்து திருநாவுக்கரசருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அந்த 60% கோட்டா அரசியல், அதே போல இந்த ஒவ்வொரு தலைவர்களையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் கடந்த காலங்களில் வந்து திருநாவுக்கரசர் வந்து ப. சிதம்பரம் வெர்சஸ் EVK இளங்கோவன் பிரச்சனை வந்தப்போ 2 பேருக்கும் சமமாக தான் அவர் வந்து ஆதரவு கொடுத்து பேசினார். ஆனால் அதே ஆதரவை இதர காங்கிரஸ் தலைவர்கள் திருநாவுக்கரசருக்கு கொடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு காங்கிரஸில் இப்போது இருக்க தலைவர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு முரண்பாட்டால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி கண்டவர்கள், தமாக கண்டவர்கள், இப்போ குமரி ஆனந்தனா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து காங்கிரஸ் தலைமையை, தேசிய தலைமையை எதிர்த்து செயல்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னு மூப்பனாராக இருக்கட்டும், தவறி போன வாழப்பாடி ராமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், குமரி ஆனந்தனாக இருக்கட்டும், EVK இளங்கோவனாக இருக்கட்டும், அவர் கூட சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு 89 தேர்தலை சந்தித்தவர் தான். இப்படி ஒரு அடையாளம் இருக்கும்போது திருநாவுக்கரசர் மட்டும் வந்து காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லை என்று சொல்வது பெரிய அளவில் பொருந்தலை அப்படிங்கிற. இந்த பாரம்பரியமா இல்லையா என்பது ஒரு பக்கம். பொதுவாக இப்போ மூப்பனார், வாழப்பாடி, குமரி ஆனந்தன் இவங்கெல்லாம் தேசிய அந்த எந்த லட்சியங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அதை ஒட்டித்தான் அந்த கட்சி அமைக்கப்பட்டது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் துவங்கிய மூப்பனார் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக இல்லை. 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதும் முதல் முறையாக டெல்லி போய் சோனியா காந்தியிடம் அணிவகுத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர் தான் மூப்பனார். கடைசி வரைக்கும் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை அவர் விமர்சித்ததில்லை. பின்னால் ஒரு சமயம் 2001 காங்கிரஸுக்கும் சேர்த்து அதிமுகவோடு கூட்டணி பேசி இடம்பெற வைத்தார். ஆக அவர் அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது காங்கிரஸுக்கு எதிரான அரசியலை கொண்ட ஒரு கட்சியாக பார்க்க முடியல. அதனால தான் இப்போ வந்து பீட்டர் அல்போன்ஸ் வந்து தமாக போயிட்டு வந்தது கூட காங்கிரஸ் கட்சியினர் வந்து பெரிய குற்றமாக கருது. 2 நாள் 3 நாள் தான் இருந்தார். 18 மாதங்கள் இல்ல அங்க தாமக்கல்ல இப்ப வந்து அந்த மாநாடு முடிந்த உடனே வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டார். 18 மாதங்கள் அதில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காரு. இதை வந்து காங்கிரஸ்காரர்கள் யாரும் பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கறது இல்லை. அது தமாகவில் தானே இருந்தார்ன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கிற ஒருவர் திராவிட இயக்கத்தில் சேர்றதும், திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் காங்கிரஸில் வருவதும் தான் ஒரு வித்தியாசமான ஒரு செயலே தவிர, இந்த தமாக ஆரம்பிப்பது காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், நெடுமாறன் கட்சி, இப்படி சின்ன சின்ன ஆரம்பிச்சு திரும்ப அவங்க காங்கிரஸ்லேயே சேர்ந்தாங்க. திரும்ப அவங்க மறுபடியும் குமரி ஆனந்தன் காங்கிரஸில் சேர்ந்தார். நெடுமாறன் சேரல, ஒரு வேறு மாதிரி போயிட்டார். மற்றவங்க எல்லாருமே இப்போ சிவாஜி கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக நீங்கள் திராவிட இயக்கத்திலேருந்து வந்த ஒருவர் காங்கிரஸில் வந்து தலைமை பொறுப்பேற்று முன்னெடுத்து செல்வது என்பது ஒரு சவால் மிக்க பணி. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் திருநாவுக்கரசர். காங்கிரஸ் கட்சியினரோடு நல்லுறவு இருக்கிறது. அவர் எல்லோரோடும் சகஜமாக பழகி கொண்டிருக்கிறார். அவர் மீது காங்கிரஸ் கட்சியினர் மதிப்பு மரியாதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது அவருக்கு. இப்போ அவர் வந்து எம்ஜிஆர் அமைச்சரவையில் வந்து முதல்ல துணை சபாநாயகராக இருந்தால், தொழில் அமைச்சராக இருந்திருக்கிறார். அமைச்சர் என்ற முறையில் நிறைய அவருக்கு அனுபவம் இருக்கிறது. அதே போல் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அகில இந்திய பாஜக செயலாளராக இருந்தார், இப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர். அனுபவம், முதிர்ச்சி எல்லாமே இருக்குது அவருக்கு. தமிழ்நாடு அரசியல் ஒரு 40-50 ஆண்டுகால அரசியலில் வந்து அவருக்கு இருக்கிற அனுபவம் இருக்குது. அதெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக
சிறப்பாக பணியாற்றுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அவர் பெற்று ஒருங்கிணைந்த கட்சியை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக அவர் மறுபடியும் காங்கிரஸை ஒரு வெற்றி பாதையில் நிச்சயம் அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லை என்றாலும் ஒரு கட்சிங்கிற அமைப்புக்குள்ள ஏன்னா, செயல்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு தலைவராக அதிகமா இருக்கு. நியமிக்கப்பட்ட பிறகு எல்லோருமே அவரோட ஒத்துழைப்பார்கள், ஒத்துழைக்க தயாரார்கள். அந்த ஒத்துழைப்பை அவர் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை மிக சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அவர் நிச்சயம் வெற்றிகரமாக செய்வார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இல்லை, காங்கிரஸ் பாரம்பரியத்திலேருந்து வந்தால் இங்கே ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கர்நாடக நடப்பு முதல்வர் சித்தராமையாவே ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சிகளான ஜனதா தளம், ஜனதா, லோக் தளம் இந்த போல கட்சிகளில் இருந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் இதிலெல்லாம் இருந்தவர் தான் 2005 காங்கிரஸில் சேர்ந்த பிறகு 8 ஆண்டுகள் அவர் மாநில முதலமைச்சராகவே காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிட்டு, அதனால் அந்த பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சி கொண்டு குறிப்பாக மாற்று பாரம்பரியத்தை வந்தவங்களை கூட தனக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்துக் கொள்வதில் காங்கிரஸ் கட்சி முக்கியமான கட்சி தான். திருநாவுக்கரசரையும் கூட அப்படி ஏற்றுக்கிட்டா அது அந்த கட்சிகளை தமிழகத்துக்கு மிக மிக நல்லது. ஆனால் தமிழகத்தின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வல்லவர், குறிப்பாக ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைமைகளுக்கு வர்றவர்கிட்ட தமிழகம் சில முக்கியமான விஷயங்களை எதிர்பார்க்கும். குறிப்பாக தமிழகத்தினுடைய காவிரி உள்ளிட்ட உயிர்நாடி பிரச்சனைகளில் ஒரு தெளிவான கருத்தை, அழுத்தமான கருத்தை காங்கிரஸுடைய டெல்லி தலைமைக்கு, தேசிய தலைமைக்கு துணிச்சலாக எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை செய்ய பல்வேறு தலைவர்கள் தயங்குறதும் அதுக்கு நேரம் கடத்துறதும் தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம். அது திருநாவுக்கரசர் வந்த பிறகாவது நிலைமை மாறினா முக்கியமான விஷயம், அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக நண்பர் சொன்ன மாதிரி இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பு. அந்த நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றப்படணும்னு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சொல்லலாம். ஆனால் இதில் கருத்தை அவங்க சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அது கூட தவறாக புரியப்பட்டு கர்நாடகத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தலாம். அங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆட்சிக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆக ஒரு கருத்து அகில இந்திய கட்சி இரு மாநிலம் பாஜகவுக்கும் பொருந்துன்னு எடுத்துக்கலாம். பாஜகவுக்கும் இது பொருந்துன்னு எடுத்துக்கலாம். பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை கருத்து சொல்ல, இங்கே இருக்கிற மத்திய அமைச்சர், அந்த மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் தான் இந்த பிரச்சனைகள்லாம் கருத்து சொல்றாங்களே தவிர அகில இந்திய அமித்ஷா ஒன்று கருத்து சொல்ல. இந்த இடத்துல பாஜகவுக்கும் சேர்த்து பேசுறீங்க. தேசிய கட்சினா அப்படிதான் இருக்கும், வேற வழியில எங்களுக்கு. தேசிய கட்சிகள் இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு தெளிவான நிலை எடுக்க முடியல. ஏன்னா எமோஷனல் அவுட்பஸ்ட், உணர்ச்சிகளின் அடிப்படையில் கொந்தளிக்கிற சூழலில் ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்து ஒரு மாநிலத்தில் வரவேற்கப்படும், ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பா இருக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு இல்லை, சார்பா நிற்க வேண்டிய கடமை. பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு ஒரு அகில இந்திய தலைமை சொல்லுமேயானால் அது ஒரு மாநிலத்தில் வரவேற்கப்படலாம், இன்னொரு மாநிலத்தில் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையினால் கூடுமானவரை இது போன்ற பிரச்சனைகளில் நீதிமன்ற தீர்ப்புக்கு விடப்பட்டு அதன் மூலமாக தீர்வு தான் காணப்பட்டிருக்கு. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறுல அதிமுக செயல்பாடு இல்லை. இது நீண்ட காலமாக நீதிமன்ற வழக்கு என்பது ரங்கநாதன் தொடுத்த வழக்கு. அதுக்கு பிறகு தமிழக அரசு அதில் இணைந்தது. நீண்ட ஒரு 40 ஆண்டு கால நீதிக்கான போராட்டம் இது. அந்த போராட்டத்தில் நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. முல்லை பெரியாறில் நமக்கு கிடைத்த நியாயம் கூட நீதிமன்ற தீர்வு தான். ஏன்னா நீதிமன்ற தீர்வு தான் கர்நாடகா இப்போ நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இல்லைன்னா அது நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டு ஆட்சியில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அந்த முதலமைச்சர் நிறைவேற்றுகிறார். ஆக கூடுமான வரைக்கும் இதுபோல் பிரச்சனைகளில் மத்திய அரசு முடிவெடுப்பதை விட இப்போ கெசட் நோட்டிஃபிகேஷன், இன்டீரியம் அவார்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் சரி, ஃபைனல் அவார்டு நோட்டிஃபிகேஷன் சரி, நீதிமன்ற ஆணையின்படி தான் அது வெளியிடப்பட்டது. அவர்களாக வெளியிட முடியல. வெளியிட்டால் அது அரசியல் சர்ச்சையாயிடும். எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு எதிராக கர்நாடகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். அதனால் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக தமிழகத்திற்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அது நிறைவேற்றுகிற பொறுப்பு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வரலாற்றை காமராஜை தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதுபெரும் தலைவர்களாக அவர் காலத்தில் சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்களும் மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள் பலர் இருந்தாலுமே காமராஜர் அப்படிங்கிறவர் இந்திய லெவலில் பேசப்பட்டவர், தவிர்க்க முடியாத பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய அளவு கிங் மேக்கராக இருந்தவர் அவர். அதே போன்று அப்பேற்பட்ட காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டு வரலாற்றை அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவினுடைய அந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு பிறகு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அண்ணா இன்னும் சொல்ல போனா பொதுவா எந்த கட்சியா இருந்தாலும் காமராஜர் அண்ணா போன்ற தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு பழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணாவினுடைய பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. எல்லா தலைவர்களுமே மரியாதை செய்வாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க. அரசியல் கட்சிகளுக்கு அண்ணா சொல்லும் பாடம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு
எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சியினுடைய குரலுக்கு மதிப்பளிக்கும் போக்கு அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து அண்ணாவிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். ஏன்னா குறிப்பாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிக்கூடிய மிக மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. மாறாக கர்நாடகாவில் அவங்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்தும் கூட அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூடி சித்தாந்த ரீதியாக எதிர் துருவங்கள் இருக்கவங்கள கூட எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்து ஒரே அரங்கில் கூடி நின்று பேசி ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படவே இல்லை. குறிப்பாக ஆளுங்கட்சி அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல எந்த விதமான சிரத்தையும் எடுக்கலை அப்படிங்கிறது. அது வந்து எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பாக அண்ணா ஆட்சி காலத்தில் இருந்தப்போ ஒரு தொழிலாளர் பிரச்சனை வந்தப்போ இது சம்மந்தமாக மத்திய இணையமைச்சர் தினேஷ் இங்கே சந்திக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தப்போ இங்கேருந்து கல்யாண சுந்தரம் போன்ற தோழர்களை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களை தான் அழைத்துக்கிட்டு அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையோட அதிக இடங்கள் அவருக்கு இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியினுடைய ஆலோசனையை கேட்டு பெறுவதுங்கிறது ரொம்ப அவசியம் ஜனநாயகத்திலுங்கிற அடிப்படையில் இங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு பண்ணுறாங்க. அதே போல் வேறு ஒரு சிக்கல் வந்தப்போ, இதே விவசாயம் தொடர்பான சிக்கல் வந்தப்போ ராஜாஜி கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டவர் அண்ணா. அப்படியான போக்கு தமிழகத்தில் இப்போ சமீப காலமாக அது மிகவும் அரும்பி வரலை, இன்னும் சொல்லப்போ அருகி வருது. இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம், கவனம் தரப்பட வேண்டிய ஒரு விஷயம், அண்ணாவிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமா இது எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு மதிப்பளித்தல் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியங்கிற முறையில் அண்ணாவுடைய எழுச்சி அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல சந்தர்ப்பங்களில் வந்து முதலமைச்சர் அண்ணாவாகவும் சரி ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை அவர் மதித்த பாங்கு என்பது இன்றைக்கும் நினைவு கூறத்தக்கது. குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிட்ட போது குணாலா குலக்கொழுந்தே என்று சொல்லி அவர் வந்து குணாலா குலக்கொழுந்தே என்று சொல்லி அவர் ஆதரித்தார். தந்தை பெரியார் ஆதரித்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் போட்டியிட்டது. அதில் காமராஜர் வெற்றி பெற்றார். அதே போல் பின்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லேயும் அவர்கள் காமராஜருக்கும் இவருக்கும் கருத்து வேற்றுமை கடுமையான விமர்சனங்கள் இருந்த காலகட்டத்தில் கூட 1967 தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் சீனிவாசன் என்கிற மாணவரால் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு முறை அண்ணா அவர்கள் வீட்டில் இருந்தபோது கீழே மாடியிலிருந்து மேலே வருகிற போது சீனிவாசன் அங்கே வந்திருக்கிறார். மைனர் மோசஸ் என்பவர் வாயா ஜெயன் கில்லர் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்ற போது அதை கேட்ட அண்ணா அவர்கள் மேலே வந்து தான் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மாதிரி ஜெயன் கில்லர் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, காமராஜரை போன்றவர்கள் தோற்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, அவர் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்காது, இதோட நிறுத்திங்கன்னு கண்டிப்பாக சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. அதே போல் ராமநாதபுரத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது காமராஜர் அந்த இடத்திற்கே சென்று அவர் ஆற்றிய பணியை திராவிட நாடு எழுதல ரொம்ப அருமையாக அவரை பாராட்டி, ஒரு முதலமைச்சர்னால் இப்படி தான் செயல்படணும், முதலமைச்சருக்கு இலக்கணம் வகுத்தவர் காமராஜர், இது ஏதோ கடவுளிட்ட சாபத்தினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொல்லாமல் அவரே போய் அந்த வெள்ளப்பகுதிக்கு சென்று அந்த துயர் துடைப்பு பணியை அவர் செய்ததே அவர் பாராட்டியிருக்கிறார். ஆக எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சியும் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், அதில் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் சேதாரமானாலும் ஜனநாயகத்திற்கு அது மிகப்பெரிய பாதிப்பு என்கிற அடிப்படையில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள். அப்போல்லாம் 67க்கு பிறகு சட்டமன்றத்தில் கருத்தருமன் விநாயகம் போன்றவர்களும் அண்ணா அவர்களும் விவாதத்தின்லாம் இன்றைக்கி படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெய்சில் இருக்கும். அதாவது ஒவ்வொரு விவாதத்துலேயும் அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் வரும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்றத்தை ஒப்பிடுகிற போது 67லிருந்து அந்த குறுகிய 1.5-2 ஆண்டு காலம் அண்ணா இருந்த காலம் என்பது சட்டமன்றத்தில் ஒரு பொற்காலம் என்று சொல்லுகிற அளவுக்கு அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்தை பண்புகளை எதிர்க்கட்சியினரை மதிக்கிற பாங்கு, அதாவது மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் இருக்கும்னு சொன்னதோட அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தவர் அண்ணா. அதாவது அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தார், பெரியாருடைய கனவை நிறைவேற்றினார், பல்வேறு விஷயங்கள் சொன்னாலுமே அவர் 57லேருந்து அந்த 67 வரையும் தேர்தல் அரசியலில் அதிகாரத்துக்கு வரலைனாலுமே பல்வேறு விஷயங்கள் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த ஆட்சி மொழி விவகாரத்தில் அனைத்து மாநில மொழிகளுக்கும், தமிழ் மொழின்னு இல்லை அனைத்து மாநில மொழிகளுக்கும்
அந்த அட்டவணை 22 மொழிகளும் வந்து வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அதிகாரத்தில் இல்லாமல், அதுவும் அப்போ வந்து திமுக ஒரு குழந்தை நடந்து வரக்கூடிய கட்சி தான் காங்கிரஸுங்கிற இமயமொழியோட ஒப்பிடும்போது, அதிகாரத்திற்கு வராமலே பல்வேறு விஷயங்களை நடுவண் அரசிடமும் நேருவிடமும் போராடி பெற்ற அவருடைய விஷயங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரியான வரலாறு அந்த மாநில சுயாட்சி குரல் அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக எடுத்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அது அந்த மாநில சுயாட்சிங்கிறது வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்ட பிறகு எடுத்த முக்கியமான விஷயம். அப்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோரிக்கையை கைவிடுகிறேன், ஆனால் அந்த கைவிடுவதற்கான அந்த கோரிக்கை எழும்பியதற்கான காரணங்கள் இன்னமும் இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அது ஒரு முன்வைத்தது வந்து இந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை தான். குறிப்பாக பல்வேறு விஷயங்களில் இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை வந்து கைப்பற்றும் போக்கை வந்து மத்திய அரசு வந்து தொடர்ந்து கடைபிடிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட, இந்த ஜிஎஸ்டி இது போன்ற விஷயங்கள்லாம் கூட மாநில உரிமைகளுக்கு நேர் எதிரான போக்கத்தான் வந்து கொடுக்குது. அதெல்லாம் கூடாது, மாநிலங்களுக்கு அதிக அளவில் இடங்கள் உரிமைகள் வேணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகள் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த ஜனநாயகமே வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது தான். அதை நோக்கி தொடர்ந்து நடைபெறணுங்கிறது தான் வந்து அண்ணாவுடைய கோரிக்கை. அதற்கான காரணங்கள், அதற்கான தேவைகள் இன்னமும் இருக்குது. அதை தேர்தல் அரசியலில் இருக்கும்போது மிக தீவிரமாக முன்னெடுத்தனால தான் அதன்பால் கவரப்பட்டு அண்ணா வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது. அந்த போக்கை தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக மாநில சுயாட்சி பேசக்கூடிய, மாநில சுயாட்சியே எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்று பேசக்கூடிய எல்லா கட்சிகளுமே இதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியது அவசியம். அதாவது அவர் தொடங்கிய திமுகவினுடைய தலைவரும் அண்ணா தான். திமுகவிலிருந்து பிரிந்த அதிமுகவும் அண்ணாவின் பேரில் தான் கட்சியே நடக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு கடுமையாக முரண்பட்ட காங்கிரஸ் கூட அண்ணாவின் பண்பை வந்து வியந்து பாராட்டுறாங்க. கொள்கை அளவிலும் தேர்தல் அரசியலையும் முற்றிலும் மாறுபட்ட காங்கிரஸ் கூட பாராட்டுறாங்க. அதுவே இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அரசியல் தளத்திலும் மக்கள் மனதிலும் காமராசரும் திராவிட இயக்கமும் புத்தகமும் ரொம்ப முக்கியமானது. இந்த திமுக அந்த திராவிட இயக்கம் காங்கிரஸ் பாரம்பரியத்துக்கான ஒரு உறவு புள்ளியாக கூட அந்த ஒரு இடத்துல மகாத்மா காந்தி வந்தப்போ ஒரு ஏற்பட்ட வருத்தத்துக்கு அண்ணா எழுதுறார். அதாவது கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கும் காமராஜருக்கு கருஞ்சட்டை படை துணை நிற்கும் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அண்ணாவிடம் இருந்த ஒரு புதிய அணுகுமுறை. அது வந்து இன்றைக்கும் நம்ம போற்றப்பட வேண்டிய விஷயம். இன்றைய காலை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் திறனாய்வு செஞ்சீங்க. அதில் குறிப்பாக வந்து காவிரி பிரச்சனை, அதில் ஊடகங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் ஆரம்பித்து உங்களுடைய கட்சியினுடைய அந்த தலைவர்களுடைய நியமனம் எந்த அளவுக்கு அரசியல் மாற்றமும் தேர்தலில் தொடர்புடையதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி வீழ்ச்சிக்கு தொடர்புடையதாகவும் இருக்குங்கிறத நீங்கள் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க. சுவைபட இருந்ததுக்கு முத்துக்குமார் ஒரு காரணம். நீங்கள் இருவருமே அதை ரொம்ப ஒரு இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு கட்சியும் தாக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை தரவுகளை மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக எங்களுடைய முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.